இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் பழனிசாமிக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு முதல்ல பேசினது யார் அப்படின்னு பார்த்தா அது எழிலும் அதுக்கப்புறம் பழனிசாமியுடைய அம்மாவும் தான். எழிலுக்கு பலார் அப்படின்னு ஒன்று விட்டாங்க பாக்கியா. ஆனால் பழனிசாமியோட அம்மா அதை பழனிகிட்ட மட்டும் சொல்லி அவர் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் என்னமே எங்களுக்கு கிடையாது, நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்போ சொல்லிட்டார். அதுக்கு பிறகு செல்வி மட்டும்தான் அதை பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருந்தாங்க, மற்ற யாரும் அதை பற்றி பேசாத மாதிரி. அப்போ நடுவில் பழனிசாமிங்கிற கேரக்டரே காணா, அவர் ஒரு வேளை தூக்கிட்டாங்களோங்கிற அளவுக்குலாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கதையில் திருப்பி அந்த ட்ராக்கை கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் முக்கியமாக இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபில்லர் சீசன் தான் இது. இந்த 2 மாதம் ஏப்ரல் மேலே சீரியல் பார்க்குறவங்களுடைய டிஆர்பி ரொம்பவே கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். ஏன் அதுக்குன்னா அது முக்கியமான காரணமே இப்போ ஐபிஎல் நடக்குது, ப்ளஸ் இப்போ எலெக்ஷன் போகுது, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த சமயத்தில் ஒரு ட்ராக்கை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ட்ராக்கை இப்போ இருந்து ஆரம்பித்து மெதுவாக ஒரு அடுத்து ஒரு 45-50 நாளைக்கு கொண்டு போயிட்டு கடைசியில் ஜூன் மாதம் சடனாக பார்த்திங்கன்னா பீக்கு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பாக்கியா பழனிசாமியுடைய கல்யாண பேச்சுவார்த்தையை முதல்ல பழனிக்கும் இப்போ பாக்கியாவை பிடிக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. எனக்கு அவங்க கூட வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதில் என்னென்ன பிரச்சனைகள் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஆனால் ஏன்னா இப்போ இதை ஈஸ்வரிகிட்ட போய் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பழனிசாமியோட அக்காவும் அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரியோட கேரக்டரை பற்றி இவங்களுக்குலாம் தெரில. ஈஸ்வரி இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு தெரிஞ்சுன்னா அடா பாவீங்களா அப்படின்னு கொந்தளிச்சு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணுவாங்க. அது மாதிரி என்ன நினச்சிங்க அவங்க மனசில், அவள் என் மருமக அவங்களுக்கு எப்படி இன்னொரு கல்யாணத்தை பண்ண முடியும் அப்படி இப்படின்ட்டு எல்லா கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் அடுத்த கட்டமாக கதையில் இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பொண்ணு கேட்குறாங்க, அவங்களுக்குள்ள கல்யாணம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு தெரிஞ்சால் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, போனதுக்கப்புறம் தான் அதோடைய அருமை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ லைட்டாக ஒரு மன உறுத்தல், ஒரு பயம், இப்போ கடைசி வரைக்கும் நமக்கு பாக்கியா பேசாமல் அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷம், இதில் கூடவே அவங்க நல்லா இருக்காங்களேன்னு ஒரு எரிச்சல் எல்லாம் சேர்ந்து கோபிக்கு வர ஆரம்பிச்சிடும். அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு வேறு துணை கிடைக்க போகுது, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னா அது அவரால் ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக. அப்போ இவர் அதை கெடுத்து விட்டுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ செய்வார், எந்த அளவுக்கு வேணாலும் அது போவார். இங்கே அவங்க அம்மாவை ஏற்றி விட்டு நீங்கள் எமோஷனல் பிளாக்மெயில் செஞ்சு அப்படி கல்யாணம் நடந்தால் நாங்கள் ஊரை விட்டே போயிடுவோன்னு மிரட்டுங்க அப்படின்னு சொல்கிறதும், பாக்கியாட்ட போயிட்டு உனக்கு அசிங்கமாக இல்லை, வெளில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் ஒரு நல்ல அம்மாவா, நான் பண்ண மாதிரி நீயும் பண்ண அப்படின்னா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம். இவர் சீட் பண்ணி அஃபேர் வச்சு வேறு ஒரு தொடர்பு வச்சு போனார். இவங்க அப்படிலாம் இல்லை, குழந்தைங்களே சரின்னு சொல்லிட்டு ஓகே நீ கல்யாணம் பண்ணிக்கோமா, உனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனாலும் இவர் அந்த மாதிரி தான் பேசுவார். இதையும் மீறி அவர் இன்னும் கீழே இறங்கி நம்ம 2 பேர் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் பாக்கியா அப்படிங்கிற அளவுக்கு கூட போகிறதுக்கு தயங்கவே மாட்டார். ஏன் அப்படின்னா அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் முடிவு பண்ணி அதனாலேயே இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய் நம்ம ஒன்றாந்துருப்போம், நம்ம பிள்ளைங்களுக்காக நானும் தப்பு பண்ணிட்டேன், நான் திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு போய் சொல்கிற அளவுக்கு கூட போவார். ஸோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பாக்கியா பழனிசாமி கல்யாணம் நடக்கிற கூத்தெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு